போன்ற பல்வேறு துறைமுகப்பட்டினங்கள் இருந்துள்ளன. அவற்றில் அரிக்கமேடு முக்கிய தளமாக செயல்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் வரலாற்று தகவல்கள் பலவும் பண்டைய காலத்து எலக்ட்ரன் ஆபரணங்களும் நாணயங்களும் ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் பயன்படுத்தப்பட்டதாக கூறுகின்றன. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இந்நிகழ்வு எப்போது நடந்தது என்று உறுதியாக தெரியவில்லை. அதனால் காலத்தை பற்றி கவலைப்படாமல் என்ன நடந்தது என்பதை மட்டும் பார்த்துவிடலாம். அந்த இடம் ஒரு பெரிய பாலைவனத்தை போல் இருந்தது. அதாவது அங்கு நிலவும் வெப்பத்திற்கு ஈடாக அந்த இடத்திலும் வெயில் தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் வாட்டிய நிலையில் ஒரு நிமிடமாவது காற்று வீசாதா என்ற ஏக்கத்துடன் மேய்ச்சலுக்கான இடத்தை அந்த சிறு கூட்டம் தேடிக்கொண்டிருந்தது. அந்த சூறாவளி சிறிது நேரத்தில் காற்று ஓய்ந்ததும் வித்தியாசமான காட்சியை கண்ட மக்கள் அது என்ன என தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். மணல் பரப்பில் பாறை முகடுகளில் மஞ்சள் நிறத்தில் மின்னுகிறது அந்த பொருள். அடுத்து வரும் 2000 ஆண்டுகளில் நடக்க போகும் முக்கிய நிகழ்வுகளை அந்த பொருள்தான் தீர்மானிக்கப் போகிறது என்பதை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆடு மேய்ப்பவர்களின் கண்களை கவர்ந்த அந்த பொருள் தங்கம். அந்த இடம் கோலார். கர்நாடக மாநிலத்தில் உள்ள கோலார் சோழர் ஆட்சி காலத்தில் குவலாளபுரம் என்று அழைக்கப்பட்டது. அவர்களுக்கு முன்பு தமிழ் மன்னர்களான கங்கர்களின் கட்டுப்பாட்டில் கோலார் இருந்தது. சமண மதத்தை பின்பற்றிய அவர்கள் கோலாரையும் தலக்காட்டையும் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர். அதன் பிறகு 10ஆம் நூற்றாண்டில் ஆட்சிக்கு வந்த சோழர்கள் கோலாரில் பல கோயில்களை நிர்மாணித்தனர். சோமேஸ்வரர் கோவில் காலத்தில் கட்டப்பட்டவை. கோலார் அம்மா கோவிலின் கடவுள் துர்க்கை. அவது கோலார் தங்கவயல். கர்நாடகாவின் தென்கிழக்கு பகுதியில் KGF அமைந்திருக்கிறது. 1871ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் சிப்பாய் மைக்கேல் பெங்களூருவில் தங்கியிருந்தார். படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த மைக்கேலின் கண்களில் 1804ஆம் ஆண்டு வெளியான கட்டுரை ஒன்று தென்பட்டது. அதில் கோலாரை பற்றியும் அதில் இருக்கும் தங்கத்தை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. 1799இல் லெப்டினன்ட் ஜான் வாரன் எழுதிய கட்டுரையை அடிப்படையாக வைத்து ஏசியாட்டிக் ஜேர்னல் என்ற பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது.